പക്ഷേ ലിഫ്റ്റ് ഇതൊരു മാന്ത്രിക ഡോറാണ് ഇത് പണ്ണാൻ அவனா ஒரு மோட முட்டிய பையன் வேற யாரு அது நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தண்ணி தீர்ந்துருச்சு. ஒரு நைட் அவுட் மாதிரி போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரலாம், அதான் பிளானு. சீதாக்காக்கும் வேறு காய்ச்சல் பாருங்கள், ஆளே ஒரே டல்லாகிடுச்சு. இந்த நேரத்தில் நைட் அவுட் கேட்குதா சேச்சி? കൊണ്ട് വരെയാണ് ഇത് നിങ്ങൾ കാണുമ്പോൾ കാണും. ഇത്രയും നല്ല ആൾക്കാർ വേറെ. വെള്ളത്തിന്റെ കൂടെ ഗതിയില്ലാത്ത പിള്ളേരാണ് നമ്മുടെ ഫ്രണ്ട്. അങ്ങനെയല്ല, ഇപ്പം മണി വന്നിട്ട് 8 മണിയായി. 8 മണി കഴിഞ്ഞു. ഇവിടുത്തെ വെള്ളത്തിന്റെ 8 മണി ഇല്ല, ആക്ച്വലി 10 മണി ആയപ്പോൾ ഇവിടുത്തെ ഇതെല്ലാം ക്ലോസ് ആയി. പക്ഷെ നമ്മൾ ഒരാളെ വെള്ളം ഇല്ലാതെ കൊല്ലുന്നത് ശരിയല്ല. അതുകൊണ്ട് നമ്മൾ നല്ല ഫ്രണ്ട്സ് ആയതുകൊണ്ട് കൊക്കക്കോള കുപ്പി വെള്ളം നിറച്ചോണ്ട് അത് കൊണ്ടു കൊടുക്കുകയാണ്. நாங்கள் அங்கே போயிட்டு விளாக் கன்டினியூ பண்ணுறோம், இல்லைனா போகிற வழியில் விளாக் கன்டினியூ பண்ண முடிஞ்சால் கன்டினியூ பண்ணுறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா சீதாக்கா வந்து கூப்பிட போகிறாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டோம். இனிமேல் இதோ இந்த பில்டிங்கில் தான் இருக்காங்க. ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அப்படி ஏதாச்சும் எங்களுக்கு வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஹலோ, வெள்ளம் இஸ் ரெடி, புறத்து வா. காவட்டத்தில் கஞ்சா விற்கிற மாதிரி இருக்கு. இனிமேல் தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு சலுகை கொடுக்கலான்னு வச்சுக்கோங்க. இந்த காசை அப்படியே தேங்க்யூ. இது நான் அப்படியே தூக்கி நான் நறுங்க கொடுக்காத. இது அப்படியே ரொம்ப நாளாக டெக்ஸ்லா ஹாஸ்டலுக்குள்ளே போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரூமா இதாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட ரூம். இதான் ஹாஸ்டல் அவங்களோடது. ரூம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கே தெரியும் பேச்சுலர் ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு. 10 வருஷம் முன்னாடி பாருங்க ஸ்டெதஸ்கோப் எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வேல்யூவே இல்லை. டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற பேர் ஒரு வேல்யூவே இல்லை. லோகேஷ் அப்பா அம்மா பார்த்துக்குங்க. அப்புறம் இதை பாருங்கள், பில்டிங் ஆல் ஓவர் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன சேச்சி வண்ணம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா KFC வாங்க வந்திருக்கோம். இருக்குதா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு காம்போ ஆர்டர் பண்ணுவோம். பண்ணி கொடுக்குறது அனுமதி. புரிஞ்சிச்சு எதுக்காக நம்ம வந்திருக்கோம். വൈകുന്നേരമായിട്ട് പ്രവീൺ പൊടി ഇളകി ഗൈസ് ചിക്കൻ കഴിക്കാൻ വേണ്ടി. അപ്പം അങ്ങനെ ആയപ്പോൾ നമ്മൾ പറഞ്ഞു ചിക്കൻ മേടിച്ച് വരാണ്. ചിക്കൻ ഞാനിങ്ങനെ പയ്യെ സംസാരിക്കാണെന്ന് പറയുമ്പോൾ ഈ ചെക്കൻ്റെ എനിക്ക് പണി കിട്ടി. എനിക്ക് വയ്യ, എനിക്ക് പഠിക്കാനൊക്കെ വിചാരിക്കുന്നു. അതുകൊണ്ട് ഞാൻ റെസ്റ്റ് എടുക്കാൻ. இப்படி ஏதாச்சும் ஒரு காரணம் படிக்கிறதுக்கு வந்து எஸ்கேப் ஆகணும், அதான் அவங்களோட இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் KFC சிக்கன் வாங்க வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா நைட் 10 o'clock ஆயிடுச்சு. ஆனால் உருட்டலாம் இப்படிமா നമ്മൾ മലയാളികൾ കള്ളെന്ന് പറയും. നമ്മൾ ഉരുട്ട് നിന്ന് ഉരുട്ട് കഴിക്കാൻ പോകുന്നു. അതായത് അലാറം വന്ന് കട്ടായി പോയി വീഡിയോ. ഈ കണ്ട നേരത്തെ അലാറം വെക്കണം. ഈ ചെക്കന്മാർ கொஞ்சம் ஒர்க் ஏதாச்சும் இருந்தால் வைப்பேன் அலாரம். அதுக்குன்னு வச்சது இன்னைக்கு அலாரம். വർക്കല്ല, പ്രീത ഗീതേനെ ഫോൺ വിളിക്കാൻ വേണ്ടി അപ്പടിയേ ഇങ്ങനെ ഫോണിൽ അലാറം വെച്ചിട്ട് ഓക്കെ 10:30க்கு പ്രീത, ஒரு 11:30க்கு. ஆமாம், இந்த பிரீதா கீதா யாரு? உனக்கு யாருன்னு தெரியாதா? யாரும் தெரியாது. பிரீதா கீதா இது வந்து அவங்களான உருட்டு. சத்தியமாக எனக்கு யாருன்னே தெரியாது. പ്രീത ഗീത എന്നത് ഫിക്ഷണൽ ക്യാരക്ടറാണ്. പക്ഷെ ശരിക്കുള്ള പെൺപിള്ളേരെ പേരിട്ട് അവരുടെ എനിക്ക് അടി കിട്ടും. അതുകൊണ്ടാണ് ശരിക്കുള്ള പിള്ളേരെ പേര് ഞാൻ ഇടാത്തത്. நான் வந்து பர்கர் வாங்க சொன்னார், அதுக்காக பர்கர் இருந்தால் வாங்கலான்னு இருக்கோம். இங்கே எல்லா கடையும் மூடிடுச்சு, ஒன்றும் சொல்கிறதுக்குல. நந்துவிൻ്റെ അതേ ഫോട്ടോ നോക്ക്. இதை பாருங்க, சீதாக்கா மாதிரி இருக்குதுல ஒரு சைடில் லுக்காக இருக்குது பார்க்குறக்கு. ലിഫ്റ്റാണ്, പക്ഷേ ലിഫ്റ്റ് ഇതൊരു മാന്ത്രിക ഡോറാണ്. ചേച്ചി പുളി പുളി പുളി.
ஆக்சுவலாக இதுதான் மால். இந்த மாலில் நாங்கள் இப்போ தான் ஆட்டம் போட முடியும் இந்த மாதிரிலாம். ஏன்னா பகல் டைமில் ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க, அதனால் ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்ட்ரோவர்ட்டிൻ്റെ பெஸ்ட் ആയിട്ടുള്ള இப்படி இப்படி அப்படி எப்படி எடுத்துகிட்டு போவோம். என்னாச்சு இப்படி நின்றுட்டுருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கோம். ஆடா போர் அடிக்கணும்னு இருந்தது. இதே ஒரு அக்கா கிட்ட புண்ணியம் செய்யணும். புண்ணியம் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. என்ன கொடுமை சரவணன் இது. மலையாளம் வந்த தமிழ் அவரோட எந்தோட என்ன பண்ணுறது guys, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இதோ 430 டோக்கன் நிற்கிறோம். நைட்டு இப்போ 11 மணி ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. കാണിച്ചത് ആരാണ് கேரளா டான் பாருங்க. ഇവന്റെ ശരിക്കും നന്ദു ഡോൺ എന്നാണ്. இதெல்லாம் இதுதான் சார் நம்ம பய புத்தி. எப்போ பாரு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கு. എന്തെന്ന് பண்ண குளிர் அடிக்குதுன்னு நான் சொட்டர் போட்டு வந்தா அதை பிடுங்கி இந்த பொண்ணு போட்டுருச்சு. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லலான்னு இருக்கீங்க? അയ്യോ അങ്ങനെയല്ല, പ്ലീസ് കാല് വിടുന്ന ഒരു 2 സബ്സ്ക്രൈബർ കിട്ടിയാൽ നമ്മൾ இல்லை இந்த மாதிரிலாம் காட்டினீங்கன்னா பண்ணுறதே 2 சப்ஸ்கிரைபர், அதுலேயும் இந்த மாதிரிலாம் காட்டினா பண்ணதும் போயிடும், அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுவாங்க போல. சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு அவர் சேனல். இன்னும் நிறைய பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மோட்டிவேஷன். நீங்கள் அதனால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. கால் லெவல்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. நானும் தான் ഇത് നിങ്ങളുടെ കാലെന്ന് വിചാരിച്ചാൽ അത് പിടിച്ചിരിക്കുകയാണ് കൈസ്, പിടിച്ചിരിക്കുകയാണ്. കാരണം നമുക്ക് KFC മാത്രമേ കഴിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. ഇത് അമ്മ കണ്ട് അമ്മ കരയണം, അമ്മ കരയണം. எல்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா KFC கிடச்சிருச்சு. இந்த தருணத்தை எப்படி இருக்கு ஆச்சு?